ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரம் 2026 எப்போது, ஆடிப்பூரத்தின் தெய்வீக மகிமை, ஆடிப்பூரம் என்றால் என்ன, ஆடிப்பூரத்தில் அம்மனுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு, அம்மனுக்கு படைக்க வேண்டிய மங்கள பொருட்கள், சுமங்கலி பூஜை நடத்துவது ஏன், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் ஆடிப்பூரத்தின் தெய்வீக மகிமையும் அம்மனுக்கு ஏன் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த ஆடி மாதத்தின் ஆன்மீக உச்சமாக கொண்டாடப்படும் திருநாள்தான் ஆடிப்பூரம். பலர் ஆடிப்பூரம் என்பது ஆண்டாள் நாச்சியாரின் அவதார தினம் என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் அதைவிட ஆழமான ஆன்மீக பொருளும் அன்னை பராசக்தி அருளோடும் தொடர்புடைய நாளாகவும் ஆடிப்பூரம் போற்றப்படுகிறது. இந்த நாளில் அம்மனுக்கு கண்ணாடி வளையல் அணிவிப்பது, வளைகாப்பு நடத்துவது, சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்குவது போன்ற மரபுகள் ஏன் உருவானது, அந்த வழிபாட்டின் பின்னால் உள்ள தெய்வீக அர்த்தம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஆடிப்பூரம் என்றால் என்ன? தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் வரும் நாளே ஆடிப்பூரம் எனப்படுகிறது. இந்த திருநாள் 2 முக்கியமான ஆன்மீக மரபுகளால் சிறப்பு பெறுகிறது. ஆண்டாள் நாச்சியாரின் அவதார தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம், தமிழ்நாடு. 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாராக போற்றப்படும் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரால் துளசி தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். அவர் ஸ்ரீராமன் நாராயணனை மட்டுமே கணவராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பரம பக்தை. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற அருளி செயல்களை உலகிற்கு வழங்கிய ஆண்டாள் மகாலட்சுமியின் அம்சம் என்றும் ஸ்ரீதேவியின் அவதாரம் என்றும் வைணவ சமயத்தில் போற்றப்படுகிறார். அதனால் வைணவ திருக்கோவில்களில் ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதார ஜெயந்தியாக மிகுந்த விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்னை பராசக்தியின் அருள் பொழியும் நாள். சக்தி வழிபாட்டு மரபுகளில் ஆடிப்பூரம் என்பது அன்னை அம்பிகை தனது பக்தர்களை அருளால் ஆசீர்வதிக்க பூமிக்கு எழுந்தருளும் மங்கள நாள் என்றும் நம்பப்படுகிறது. இந்த நாளில் அம்பிகையை ஒரு தெய்வமாக மட்டுமல்ல, நம் வீட்டு பெண், நம் மகள், நம் தாய் என்ற பாச உணர்வுடன் வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. ஆடிப்பூரம் ஏன் இவ்வளவு சிறப்பு? பொதுவாக நாம் கோவிலுக்கு செல்லும் போது வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பேறு வேண்டும், நோய் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆனால் ஆடிப்பூரம் என்பது வேண்டி கேட்கும் நாள் அல்ல, அம்மனின் அருளை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளும் நாள் என்று ஆன்மீக அறிஞர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் இந்த நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி மகிழ்விக்கிறார்கள். அம்மனுக்கு ஏன் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கிறோம்? இது வெறும் வழக்கமல்ல, அதற்கு பின்னால் மிக அழகான ஆன்மீக சின்னம் உள்ளது. வளையல் என்பது மங்களத்தின் அடையாளம், செழிப்பின் அடையாளம், வளமையின் அடையாளம், சந்தான வளத்தின் அடையாளம். அன்னை அம்பிகை நித்திய சுமங்கலி என்று போற்றப்படுவதால் அவருக்கு மஞ்சள், குங்குமம், பூ, கண்ணாடி, வளையல், தாலிச்சரடு போன்ற மங்கள பொருட்களை சமர்ப்பித்து வழிபடுகின்றனர். அதன் மூலம் எங்கள் இல்லமும் என்றும் மங்களமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை பக்தர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். ஏன் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துகிறார்கள்? கர்ப்பிணி பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல அம்மனையும் ஒரு தாயாக, ஒரு மகளாக, ஒரு சுமங்கலியாக எண்ணி வளைகாப்பு நடத்துவது தமிழர் ஆன்மீக மரபின் தனிச்சிறப்பாகும். இது அன்னைக்கு செய்யப்படும் அன்பு உபச்சாரம். அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளும் அன்னை பக்தர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சி, குழந்தை செல்வம், குடும்ப ஒற்றுமை, மங்களம் பெருக அருள் புரிவாள் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. அம்மன் அணிந்த வளையலை ஏன் பிரசாதமாக வழங்குகிறார்கள்? பல அம்மன் ஆலயங்களில் ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட கண்ணாடி வளையல்கள் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. ஆன்மீக மரபில் திருமண தடை நீங்க, குழந்தை பேறு கிடைக்க, குடும்பத்தில் மங்களம் பெருக, மன அமைதி நிலைக்க அந்த பிரசாத வளையலை பக்தியுடன் அணிவார்கள் என்ற ஐதீகம் உள்ளது. இது மக்கள் மரபு நம்பிக்கை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வருடம் ஆடிப்பூரம் 2026 எப்பொழுது? ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகிறது.
பூரம் நட்சத்திரத்தின் துவக்கம் மற்றும் முடிவு நேரம் நீங்கள் இருக்கும் இடத்தின் பஞ்சாங்க கணக்கின்படி சில நிமிடங்கள் மாறுபடலாம். இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையிலும் வருவது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது. ஆடிப்பூரம் என்று என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் கட்டாய விரதம் இருக்க வேண்டும் என்ற விதி இல்லை. ஆனால் பக்தர்கள் விருப்பத்துடன் விரதம் இருந்து அம்மனை வழிபடலாம். அம்மனுக்கு படைக்க வேண்டிய மங்கள பொருட்கள் மஞ்சள், குங்குமம், மலர்கள், கண்ணாடி வளையல்கள், தாலிச்சரடு, வெற்றிலை பாக்கு, இயன்றவர்கள் புடவை, ரவிக்கை துணி கொடுக்கலாம். சுமங்கலி பூஜை நடத்துவது ஏன்? இந்த நாளில் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள், குங்குமம், வளையல், தாம்பூலம் வழங்கி ஆசீர்வாதம் பெறுவது தமிழர் இல்லங்களில் நீண்டகாலமாக இருந்து வரும் மங்கள மரபாகும். இது பெண்மையை மதிக்கும் உயர்ந்த பண்பாட்டின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. ஆடிப்பூரம் அன்று செய்யக்கூடிய எளிய ஆன்மீக வழிபாடுகள்: அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள், கண்ணாடி வளையல் காணிக்கையாக செலுத்துங்கள், அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், திருப்பாவை அல்லது அம்மன் பாடல்களை பாராயணம் செய்யுங்கள். ஏழை பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் தானமாக வழங்குங்கள். அன்னதானம் அல்லது இயன்ற தர்ம உதவிகளை செய்யுங்கள். குடும்பத்துடன் சேர்ந்து அம்மனை வழிபடுங்கள். ஆன்மீக செய்தி: ஆடிப்பூரம் என்பது வளையல் வாங்கும் நாள் மட்டுமல்ல, பெண்மையை மதிக்கும் நாள், தாய்மையை போற்றும் நாள், பக்தியின் உச்சத்தை நினைவு கூறும் நாள், அன்னையின் அருளை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளும் மங்கள நாள். அம்மனை அன்புடன் வழிபட்டால் வாழ்க்கையில் மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை ஆகியவை வளரும் என்பதே இந்த திருநாளின் உண்மையான ஆன்மீக பொருள். அடுத்ததாக ஆடிப்பூரத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். அனைத்து உலகத்தையும் படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு நடத்துவார்கள். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம். அன்னை உளம் மகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள். பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாள் திருவாடிப்பூரம். சைவ தலங்களில் உற்சவ அம்மனின் திருநாமம் பெரும்பாலான இடங்களில் சுக்கிரவார அம்மனாக தனக்கு உகந்த வெள்ளிக்கிழமையின் பெயரை கொண்டு அருள்பாலிக்கும் அம்மன் அதற்கு அடுத்து ஆடிப்பூர அம்மனாக அதிகமாக எழுந்தருளியுள்ளாள். இதிலிருந்தே ஆடிப்பூரத்தின் சிறப்பை அறிந்து கொள்ளலாம். தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனிச்சிறப்பு. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுக்க ஒரு தாயால் தான் முடியும். நம்முடைய மானிட வழக்கமான சூழ் கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துவது போல படைக்கும் அன்னையாய் இருந்தும் கன்னி என்று மறைகள் பேசும் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டுகளித்திடும் நாள். மாலை நேரங்களில் அன்னைக்கு வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்கள் பெண்மணிகளுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. பல ஆலயங்களில் ஆடிப்பூரம் அம்மனுக்குரிய பிரம்மோற்சவமாக 10 நாள் திருவிழாவாக வாகன சேவை, வீதியுலாவுடன் சிறப்பாக நடைபெறுகிறது. அவற்றுள் சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள், மதுரை மீனாட்சி, சிதம்பரம் சிவகாமி, காஞ்சிபுரம் காமாட்சி, திருக்கடையூர் அபிராமி, திருவாரூர் கமலாம்பாள், நாகப்பட்டினம் நீலாயதாட்சி, திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை ஆடிப்பூர திருநாள் புகழ்பெற்றவை. ஆனாலும் ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு சிறப்பு வழிபாடு நடக்காத கோவிலே இல்லை என்று கூறலாம். இந்த ஆடிப்பூரம் தெய்வீக மகிமை சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.